Hello guys, so this is Sweetie and you are watching Zenzi. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா vision board இத பத்தி தான் பார்க்க போறோம். So நம்ம வந்து இந்த இயரோட ரொம்ப லாஸ்ட்ல இருக்கோம். So இந்த டைம்ல வந்து நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. So அதே மாதிரி ஒரு ரெசல்யூஷன் ஒரு நல்ல விஷயம் தான் என்னன்னா vision board. ஸோ நான் வந்து விஷன் போர்ட் பண்ணிட்டேன். இந்த விஷன் போர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ப்ராப்பரான ப்ரொசீஜர்லாம் கிடையாது. நம்மளோட விஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம், நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோம் த்ரூ அவுட் த இயர், அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் ஓட்டுறது தான் விஷன் போர்டு. ஸோ விஷன் போர்டு வந்துட்டு நம்ம விஷனை விஷுவலைஸாக பார்க்குறது தான் விஷன் போர்டு. அதுக்கு நம்மளுக்கு வந்து கார்ட்போர்ட் ரொம்ப முக்கியம். அது எனி ஃபார்ம் ஆஃப் கார்ட்போர்டு எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். பட் ஐ காட் திஸ் உடன் கார்ட்போர்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த விஷன் போர்டு நான் பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணுறேன்ற ப்ராசஸும் இது நான் பண்ணும்போது நான் என்னென்ன பண்ணேன்றதோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த பிக்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட எனக்கு 15 pages நான் அலைன் பண்ணி பிக்சர்ஸ் வந்து நான் எடுத்தேன். நான் தான் கரெக்டாக பேஸ்ட் பண்ணேன். ஒரு பேஜும் எடுத்து கேன்வாவில் ஒரு பிக்சர்ஸும் பின்ட்ரெஸ்ட்டு நார்மலாக என்னோடய பிக்சர் எல்லாத்தையும் எடுத்து நான் தான் பேஸ்ட் பண்ணேன். ஆனால் பேஸ்ட் பண்ணால் 15 pages வந்துச்சு. அது நியர்லி கேல்குலேட்லாம் பண்ணோன்னா 250 rupees வந்துச்சு. பட் ஆனால் 300 வந்துச்சு. நான் வந்து எப்படியோ ஒரு குட்டி பையன் தான் அவனை ஏமாற்றி 250 போடுறா, நானே ஒரு பிச்சுக்காரி அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி 250 rupeesக்கு நான் இது பண்ணேன். குவைட் எக்ஸ்பென்சிவ். ஆனால் அட் தி எண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷன் போர்டு கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த நினப்பெல்லாம் போயிடும். அண்ட் கொஞ்சம் எனக்கு வந்து எக்ஸஸாகவும் வந்துச்சு. இதுக்காக நான் ஒரு குட்டியாக ஒரு விஷன் போர்டு பண்ணி அதையும் நான் வச்சு அப்படியே என்னோட ரூம் ஃபுல்லாக விஷன் போர்டாக தான் சுற்றி பார்த்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் விஷன் போர்டு வந்து யூஸ்வலி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை மட்டும்தான் இதில் பேஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் ஓவராலாக நிறைய விஷயங்களை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 million ப்ளே பட்டன்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கே நாக்கு தள்ளுது. இல்லை நான் எந்த நம்பிக்கையில் 10 million வந்து நான் பேஸ்ட் பண்ணேன்னு தெரியல. என்னடா ப்ரேயர் மேனிஃபெஸ்டேஷன் தானே, இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியதான். என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் ஒரு அளவெளியா, இப்படி அநியாயத்துக்கு 10 million ப்ளே பட்டன் வச்சுருக்கீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வேணால் பண்ணலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷன் போர்டு இப்போ ரெடி பண்ணிட்டோம்ல ஸ்வீட்டி, இப்போ வந்துட்டு இந்த விஷன் போர்டில் இப்படிலாம் ஒட்டினோன்னு எல்லாமே எனக்கு கிடச்சிருமா, நான் ஆசைப்படுற எல்லாமே நான் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது. எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு வந்து நினச்சா மட்டும் போதாது, படிக்கணும். அதே மாதிரி இதுல ஒட்டினா மட்டும் போதாது, இதுக்கான வேலை சேரணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும், நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஜிம்மில் போய் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் போதாது, அங்கே போய் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு ஃபிட்டாக, ஃபிசிக்கலி ஃபிட்டாக, மென்டலி ஸ்ட்ராங்காக உங்களால் இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் இந்த விஷயங்கள் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். வெறும் மேனிஃபெஸ்ட் பண்ணால் நான் எல்லாமே பண்ணிட வேணாம் அப்படின்னா கிடையாது. மேனிஃபெஸ்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு தேவையான ஒர்க்கை டெய்லி கொஞ்சமாக பண்ணலாம். நம்ம டீவியேட் ஆகாமல் நம்மளோட கோல் இதுதான் அப்படின்னு பார்த்து டெய்லி இதான் கோல் அப்படின்னு நீங்கள் ஓடும் போது உங்களுக்கு உங்களோட கோலும் கிளாரிட்டியாக இருக்கும். வேறு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க. எனிஹவ் நீங்கள் வந்துட்டு இதில் இங்கே ஒரு 100 விஷயம் இருக்குன்னா அட்லீஸ்ட் 10 உங்களுக்கு பிடிச்ச விஷயமாச்சும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மேக்ஸ் வரல ஒரு எனக்கு ஃபிசிக்ஸ் வரல அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு நீங்கள் எனக்கு இனிமேல் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் பண்ணி அது பண்ணலாம். உங்களுக்கு வராத ஒரு விஷயத்த வந்துட்டு வரலன்னு நினைக்காம ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. கான்ஃபிடென்ட் வாழ்க்கையில் இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன் பிக் ப்ராப்ளம் வச்சு. இப்போ நான் வந்து முதல் முறையாக என்னுடைய ஃபோட்டோஸை கட் செய்து இந்த விஷன் போர்டில் நான் ஒட்ட போகிறேன். மம்மி, இப்போது உங்களோட விஷன் போர்டில் என்னென்னலாம் இருக்கணும்? இப்போ என்னோடய விஷன் போர்டில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களே, உங்கள் விஷன் போர்டில் என்னென்ன இருக்கும், என்னென்ன சாதிக்கணும், என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும், இந்தந்த விஷயத்துக்கெலாம் போகணும். அதே மாதிரி விஷன் போர்டு வந்து மெமரைஸ் பண்ணி ஜீசஸோட வசனங்கள்லாம் ஒப்பிச்சோம்ல.
சரி ஓகே. சரி வேற என்ன, வேற ஏதாச்சும் நீங்க வந்து உடனே வந்து ஸ்பிரிச்சுவலா தான் போவீங்க, வேற ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்க? இதுல வந்து மெமரி போர்டு கிடையாது. இல்ல நான் பிக்சர்ஸ் எதுக்கு ஓட்டுறேன்னா இது ஹாப்பி மொமெண்ட், அதனால நான் பிக்சர் ஓட்டுறேன். இது மெமரி போர்டு கிடையாது. இது வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வருஷம் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூபா போகணும், அண்டர் வாட்டர்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்க என்ன ஒட்டுவீங்கன்னு கேக்குறேன். மம்மி சாமி வேற 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 யுஏஇயா? ஷீ ஐ ஹேட். ஒரு காலத்துல இந்த யுஏஇ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு, ஒரு பீரியடுக்கு அப்புறம் யுஏஇ ஆச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க யூஏ வந்து எங்கள் சித்தப்பா இருக்கிறதால போகணும்னு சொல்லிட்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இவங்களுக்கு கார் பிடிக்கும், அவன் கார் வாங்கணும்னு நினைக்கிறான், அவனை பீட் பண்ணுறதுக்கு நான் கார் வாங்கணும், இல்லை அவன் இது பண்ணணும்னு நினைக்கிறான், அவனை அது பண்ணுறதுக்கு நான் இது வாங்கணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்கள் மனசுக்குள்ள, அப்படியே ஆள் மனசுக்குள்ள என்ன தோணுது, ஜெசின்னு சொல்லுதா, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அந்த மாதிரி இல்ல, ஆள் மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அதை வந்து நீங்க எடுத்து அப்படி நீங்க வந்து ஃபீல் பண்றத நீங்க வந்து ஒட்டணும். அதே மாதிரி இந்த கோல்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்கு. ஒன்று ஷார்ட் டேர்ம் கோல், இன்னொன்று லாங் டேர்ம் கோல். ஸோ மோஸ்ட்டாக விஷன் போர்டில் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் மட்டும்தான் ஒட்டுவாங்க. இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணுமா இதை அப்படின்னும் போது இது ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன். நானும் வந்து நிறைய யோசிப்பேன், ஒரு விஷயம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் ஒரு யோசிக்கிற ஆள் தான், லூஸ் மாதிரி. இது எதுக்கு நான் தேவையில்லாமல் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக. இப்போ டைம் என்னென்னு பார்ப்போமா, 12:55. ஸோ இவ்வளோ டைமில் இப்படி ஒரு வீடியோ எடுத்து அதில் பார்க்குற டெய்லி பார்க்குற 200 பேர் தான் பார்ப்பாங்க. அப்படி இல்லை, 200 பேரில் யாராவது ஒரு ஆளாச்சும் ஓகே விஷன் போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு ஒன்று தோணும்ல. ஏன்னா இதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே எனக்கு கிடைக்கல பண்ணுறதுக்கு. இப்போ நான் காலேஜ் படித்து பிஜி படிக்கும் போது தான் எனக்கு வந்துட்டு விஷன் போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. வெரி குட்ரா, கை கொடு. எங்கள் அம்மா வந்து ஒரு போரிங்கான ஒரு பர்சன், அதனால் அவங்களுக்கு சொல்ல தெரில விஷன் போர்டு எப்படி வேணும்னு சொல்கிறது. அவங்க வந்துட்டு பைபிள் படிப்பேன், வசனம் மெமரைஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க எங்கள் அம்மா. யூ ஆர் ரியலி a god gifted child. எனக்கு வந்து இந்த வேர்ட்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன். எனக்கே பார்க்க ப்ரிட்டியாக ஃபீல் ஆச்சு. ஜெஹவா ஜெஹரா, ஜெஹவா ஷிம்மா, ஜெஹவா ஷாலும், ஜெஹவா ரூபா, ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன், என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஆக்சுவலி இந்த டிசைனை பார்த்து பண்ணேன். கடைசியில் இப்படி காலம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஜெஹோவா நிசி அப்படின்றது வந்து இப்படி எழுதினேன், நிசியை வந்து மேலே தூக்கி விட்டுருச்சு. ஏஐ கிழிக்குது. அதுக்கிட்ட நேற்று கேட்டு நான் டயர்ட் ஆகிட்டேன். டிசைன் அனுப்பிடின்னு அதில் போடின்றுச்சு. இப்போல்லாம் வர வர ஏஐ கொஞ்சம் மட்டமாயிட்டே வருது. நான் கேட்குறது எதுவுமே தரமாட்டேங்குது. சாரி, இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா வக்கனையாக பேசுது. ஓ ஸ்வீட்டி, யூ டோன்ட் வரி, ஐ எம் ஆல்வேஸ் தேர் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சாரிடா சொன்னதே வேற திருப்பி சொல்லுது இப்போல்லாம். சாரி. இந்த டிசைன் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்காது நான் ஒட்டுறதுக்கு. ஒரு கேமரா வாங்கியிருக்கேன், கோப்ரோன்னு. நான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலம்மா என்ன கூட மதிக்க மாட்டுறாங்க, நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டரா அப்படி கூட பண்ண மாட்டுறாங்க. எடுத்தோன்னே இந்த கேமரா நல்லா இருக்கா, இது எப்படி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறீங்க, இதை வச்சுட்டு இதுக்கு எப்படி சார்ஜ் போடுறீங்க அப்படிதான் கேட்குறாங்க. என்னை பற்றி எவனாவது கேட்குறீங்களாடா? என்னடா இழிச்சவாய பாருங்க. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டதே இல்லை. எனக்கு இந்த ரொம்ப நாள் ஆசை விஷன் போர்ட் பண்ணணும்னு. இந்த வாட்டி எப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த விஷன் போர்டில் இறங்கினேன். இது இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் வர்த் த ட்ரை கைஸ். இவ்வளோ வேலை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காம, சோம்பேறித்தனம் என்ன மாதிரி படாமல், நான் பார்த்தீங்களா சோம்பேறித்தனம் பட்டாலும் உஷாராக கட் பண்ணிகிட்டே பண்ணுறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு வழியாக கட் செய்து முடித்து விட்டேன் கைஸ். அப்புறம் ஒரு க்ளூ எடுத்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி ரேண்டமாக இதை ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் இந்த மாதிரி பி கைண்ட் அப்படின்றத அப்படி வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் திங்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் க்ளூ. ஓகே, நான் ஸ்டிக் பண்ணிட்டு வருகிறேன். ஸோ கைஸ், இப்படி கொஞ்சமாக அப்படியே ஒட்டி இதை ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இந்த காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்றத நான் சென்ட்ரலில் ஒட்ட போகிறேன். விஷன் போர்டில் இதுதான் அதுதான் அப்படின்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் இருக்க பிடிக்கும், அதனால் நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் ப்ரிஃபர் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், ஒரு டைம் எந்தானு டைம் 2:19 2:19க்கு இந்த விஷன் போர்டை முடிச்சு விட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜென்சி, அப்புறம் ஒரு வேர்ஸு, அப்புறம் எனக்கு பிடிச்சது அண்ட் இது இல்லாமல் கொஞ்சம் திங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. அது ஒன்றும் இல்லை, நான் வந்து நிறையா என்னோடய பிக்சர்ஸ் வச்சிட்டேன், அதனால எனக்கு வந்துட்டு நிறைய பிக்சர்ஸ் வைக்க இடம் இல்லை. பட் ஸ்டில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கார்ட்போர்டும் கவர் பண்ணிட்டேன். ஸோ நீட்டாக ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. இதை வந்து நான் டெய்லி பார்க்குற இடத்துல வைக்கணும். வைக்கும் போது தான் எனக்கு தெரியும் ஃபுட்டு ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதுக்கப்புறம் டாக் வாங்கணும், அப்புறம் ட்ராவல் பண்ணணும், அதுக்கப்புறம் வேர்சஸ் இருக்குது, இன்னும் வேர்சஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் நான் அதெல்லாம் ஒட்ட முடியலைங்க. அதுக்கப்புறம் கான்டென்ட் க்ரியேஷன், ஹாப்பி பிக்சர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்படி சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக வீட்டில் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் இஷ்டம். இது வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் பண்ணலாம், லாங் டேர்ம் கோல்ஸோடு நீங்கள் இது பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் விஷ். என்னோட இது எப்படி இருக்குது? அமேசிங் கைஸ். நல்லா இருக்கு. ஸோ pretty much tired. I'm அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? ரொம்ப டயர்டு. இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கு சுத்தமாக இல்லை. எனக்கு போயிடுச்சு ரொம்ப நேரம். ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுது, நியர்லி 2-3 ஆயிடுச்சு. அதனால் இந்த ஹோல் ப்ராசஸ் ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். பட் முன்னால் முடியும் தோழா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா பக்காவாக முடிச்சிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிட்டர்மினேஷன்ஸ், நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்து உங்களோட நியூ இயர் ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நியூ இயர் அப்போ தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம டிசம்பர்லேருந்தே கொஞ்சம் நம்மளோட இன்னர் செல்ஃபை கொஞ்சம் எக்யூப் பண்ணிட்டோன்னா ப்ராப்பராக நம்ம ஒரு அழகாக நியூ இயர் ப்ரேயரோட செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ஹோல் இயர் நம்ம வந்து விஷன்ஸோட அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி விஷன் போர்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நடக்குதோ இல்லையோ பார்த்தாது சந்தோஷப்படுறோம். அண்ட் நடக்கலை அப்படின்லாம் பண்ண வேணாம். பட் அதுக்கான கன்சிஸ்டன்சி, இங்கே பாருங்கள், கன்சிஸ்டன்சி நான் போட்டிருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம், அப்புறம் இது எல்லாத்தையும் அடிக்கிறோம். ஓகே, அண்ட் நிறைய ஹாப்பி பிக்சர்ஸும் நான் ஒட்டியிருக்கேன், அதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். Bye. See you in another video. Bye.